ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த அருமையான வேளையிலும் உங்களோடு கூட இணைந்து தேவனுடைய சத்தியத்தை தியானிக்க தேவன் தந்த இந்த அருமையான ஸ்லாக்கியத்திற்காக தேவனுக்கு நன்றி சொல்கின்றேன். ஹல்லேலூயா. வாசிக்க கேட்ட வேத பகுதிக்கு திருப்பிக் கொள்வோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது. போதும். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது. பரிசுத்த பவுல் திருச்சபையை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம் என்று சொல்லி. இந்த வசனம் பல முறை நாம் தியானித்து இருக்கிறோம். இது எது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரகசிய வருகையை குறித்து சொல்லப்பட்ட வசனம். இந்த இரகசிய வருகையிலே முதலாவது மரித்தவர்கள் உயிரோடு கூட எழுவார்கள். பின்பு உயிரோடு கூட இருக்கக்கூடிய நாமும் மறுரூபமாக்கப்பட்டு வானத்தின் மீதாக எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய மகிமையிலே நாம் சேருவோம். இந்த காரியத்தை பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம் என்று சொல்லி. அநேக விதமான வெளிப்பாடு உள்ள பரிசுத்த பவுல் புதிய ஏற்பாட்டிலே எத்தனை நிருபங்களை எழுதியிருக்கிறாரு? மோர் தென் 50%, இல்லை 13 நிருபங்களை எழுதியிருக்கிறார். மொத்தமே 27. எபிரேயருக்கு எழுதிய நிருபமும் அவர் எழுதினதாக எடுத்துக்கொண்டால் மோர் தென் 50% அவர் எழுதியிருக்கிறார். அதிக வெளிப்பாடுள்ள ஒரு மனிதன், அப்போஸ்தலர்களிலே அதிகமாய் பிரயாசப்பட்ட ஒரு மனிதன். அவர் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி. அவர் எப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை பெற்றாரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து வெளிப்பாடை பெற்றேன் என்று சொல்லி. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 11-12 வாசிப்போம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிப்போம். மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படி ஆனதல்லவென்று. மனிதனுடைய யோசனையின்படி, அவங்களுடைய தியரியை நான் சொல்ல, மனுஷன் கொண்டு வருகிற தியரியை நான் உங்களுக்கு சொல்லலை. தொடர்ந்து வாசிப்போம். உங்களுக்கு தெரிவிக்கிறேன், நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. எந்த ஒரு அப்போஸ்தலர்களிடத்திலிருந்து நான் கற்றுக்கொள்ளவும் இல்லை, கேட்கவும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவே எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவுலுக்கு விசேஷித்த விதமாய் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். நமக்கு தெரியும், அப்போஸ்தலர் நடவடிக்கை 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசித்தியமாக பவுலோடு கூட இடைப்படுகிறார். தமஸ்குவுக்கு போகிற வழியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். யாருக்கு? பவுலுக்கு வெளிப்பட்டு கேட்கிறாரு, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொல்லுகிறார். அப்போ அவர் சொல்றாரு, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று சொல்லி. அப்போ சொல்றாரு, நீ பட்டணத்திற்குள்ளாக போ, அப்போ உனக்கு செய்யப்பட வேண்டியது உனக்கு சொல்லப்படும் என்று சொல்லி பட்டணத்திற்குள்ளாக தமஸ்குவுக்குள்ளாக செல்லுகிறார். அப்போ தமஸ்குவிலே அவருக்கு இந்த வெளிப்பாடை யார் கொடுத்தது என்று சொன்னால், ஒரு வசனத்தை வாசிப்போம். அதே அதிகாரம் கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். எருசலேமுக்கு போகாமல், இந்த தமஸ்குவில் இருக்கும்போது அப்போஸ்தலர்கள் எங்க இருக்கிறாங்க? எருசலேமில் இருக்கிறார்கள். அங்கே நான் செல்லாமல் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். தமஸ்கு ஊரில் இருந்து எங்க போனாராம்? அரேபிய தேசத்துக்கு போயிட்டு அங்கிருந்து மறுபடியும் தமஸ்குவுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் எங்க போறாரு? எருசலேமுக்கு செல்கிறார். அப்ப இந்த அரேபிய தேசத்திற்கு ஏன் சென்றார்? இந்த அரேபிய தேசத்தில் என்ன இருக்கு என்று சொல்லி பார்க்க வேண்டுமே. ஆனால் கலாத்தியருக்கு எழுதிய நிருபம், அதே கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களை வாசிப்போமே. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 24 இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாமலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அரபி தேசத்தில் என்ன இருக்கா? சீனாய் மலை இருக்கு. அப்ப அரபி தேசத்துக்கு இவர் போனார் என்று சொன்னால் எங்க போனாரு? சீனாய் மலைக்கு போயிருக்கின்றார். நமக்கு தெரியும், சீனாய் மலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மோசேக்கும்
எலியாவுக்கும் வெளிப்பட்டார். அதே தேவன் இந்த பவுலோடு கூட இடைப்பட்டு வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறார். அதனால தான் அவர் சொல்கிறார், எந்த மனுஷனிடத்திலிருந்தும் இந்த வெளிப்பாடு சுவிசேஷத்தை நான் பெற்றுக்கொள்ளவில்லை. யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன்? கிறிஸ்துவின் இடத்திலிருந்து, இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து டைரெக்டாக எனக்கு இந்த வெளிப்பாடு கிடைத்தது என்று சொல்லி. ஆனாலும் அவர் சொல்கிறாரு, என்னுடைய வெளிப்பாடின் நிமித்தம் நான் சொல்லலை. 1 தெசலோனிக்கேயர் 4:15 நான் என்னுடைய வெளிப்பாட்டின் நிமித்தமாக நான் சொல்லலை. எதன் மூலமாக சொல்கிறேன்? கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக சொல்லுகிறேன். எதை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரகசிய வருகை கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்லுகிறேன். அப்போ கர்த்தருடைய வார்த்தை எங்கே இருக்கு? பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய இரகசிய வருகையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். எடுத்தவர்கள் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57:1. நீதிமான் மடிந்து போகிறான், நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், புத்திமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். நீதிமான் மடிந்து போகிறார்கள், புத்திமான் என்ன செய்யறாரு? எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. போதும். இப்ப 2 கூட்டம் மனிதர்கள். ஒரு கூட்டம் மனிதர்கள் யாரு? நீதிமான்கள். அவர்கள் மரித்து போகிறார்கள். ஆனாலும் தீங்கு நாட்களுக்கு முன்பு அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். புத்திமான்களும் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த 2 கூட்டம். இதை எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயாவுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார், இந்த இரகசிய வருகையை குறித்து. இந்த இரகசிய வருகை என்பது கிரேக்க பாசையிலே ஹர்பசா என்று சொல்கிறார்கள். அதாவது லத்தீன் பாசையிலே ராப்டோஸ் என்று சொல்லி, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ராப்சர் என்று சொல்லுகிறோம். இது பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகளினாலே சொல்லப்பட்ட ஒரு வசனம், சொல்லப்பட்ட காரியம். அது நிறைவேறும் என்பதை நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருச்சபையை, மணவாட்டி திருச்சபையை தன்னோடு கூட சேர்த்து கொள்வதற்காக அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அதை தான் இந்த ஏசாயா சொல்கிறாரு, நீதிமான் மடிந்து போகிறான், ஆனாலும் தீங்கு நாளாகிய ட்ரிபுலேஷன் பீரியட் வருவதற்கு முன்னதாக அவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். புத்திமான் ஆகிய உயிரோடு கூட இருக்கக்கூடிய நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட போகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையிலே நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட போகின்றோம். இதை ஒரு தீர்க்கதரிசி ஏசாயா அதை எழுதியிருக்கிறார். அதை தான் இங்கே பவுல் சொல்கிறாரு, நான் என்னுடைய வெளிப்பாட்டை கொண்டு சொல்லவில்லை, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நான் சொல்லுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியை பற்றி தெரியும். அவர் தான் முதல் சதர்ன் கிங்டம் ப்ராஃபிட். இல்லை, போன வாரம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? சதர்ன் கிங்டமும் நார்த்தன் கிங்டம் எப்படி பிரிந்தது என்று சொல்லி பார்த்தோம். அதே போல் இந்த தீர்க்கதரிசிகள் என்ன செய்கிறாங்க? 2 கூட்டமாக பிரிக்கிறார்கள். ஒன்று நார்த்தன் கிங்டம் ப்ராஃபிட்டு, இன்னொன்று சதர்ன் கிங்டம் ப்ராஃபிட் என்று சொல்லி 2 குரூப்பாக பிரிக்கிறார்கள். ஜியோகிராஃபிக்கல் பிரகாரம் பார்த்தா 2 பிரிவாக பிரிக்கிறார்கள். நார்த்தன் கிங்டம் ப்ராஃபிட், சதர்ன் கிங்டம் ப்ராஃபிட் என்று சொல்லி. ஆனால் அதே சமயத்தில் இன்சிடென்ட் பேசிஸ், முக்கியமாக பாபிலோனுக்கு அடிமைகளாக சென்ற ஒரு நிகழ்வை வைத்து 3 விதமாக பிரிக்கிறார்கள். ஒன்று, அடிமைகளாக பாபிலோனுக்கு செல்வதற்கு முன்னதாக இருந்த தீர்க்கதரிசிகள், அடிமைத்தனத்தில் இருந்தபோது வந்த கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசிகள், அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு எருசலேமுக்கு வந்த பின்பு கர்த்தர் உண்டாக்கின தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி 3 பிரிவாக தீர்க்கதரிசிகளை பிரிக்கிறார்கள். எல்லாருமே புதுசாக பார்க்குற மாதிரியே பார்க்குறீங்க. இது நம்ம ஏற்கனவே நம்ம பைபிள் ஸ்டடியில் பார்த்துருக்குறோம். உங்களை பார்த்தா இப்போ தான் நான் புதுசாக சொல்கிற மாதிரியே இருக்குது. சரி, நார்த்தன் கிங்டமில் பிஃபோர் எக்ஸைல் டு பாபிலோன் யார் யார் தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். எலிசா, ஆமோஸ், ஓசியா இருந்தார். இந்த யோனா யார்? அசிரியாவுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னதுனால அவர்கள் நார்த்தன் கிங்டமில் எடுத்துக்கல. ஆனால் ஜியோகிராஃபி பிரகாரம் அவர் அந்த இடத்தில் இருந்ததுனால அவரை நம்ம சேர்த்துக்கொள்வோம். அப்போ எத்தனை தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க? 5 தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. சதர்ன் கிங்டமில் எத்தனை தீர்க்கதரிசிகள்? 6 தீர்க்கதரிசிகள். யார் யார் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா, மீகா, ஜெரேமியா, ஆபகுக், நாகும் என்று சொல்லி 6 தீர்க்கதரிசிகள். இந்த 6 தீர்க்கதரிசியில் முதல் தீர்க்கதரிசி யாரு? ஏசாயா. ஏசாயா சொல்றாரு 57 அதிகாரம் 1 என்ன சொல்றாரு? நீதிமான்
மடிந்து போகிறான், ஆனாலும் தீங்கு நாட்களுக்கு முன்பாக அவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறான், புத்திமானும் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்று சொல்லி இந்த ரகசிய வருகையை குறித்து சொல்லுகிறார். சரி, அப்போ இந்த ப்ராஃபெட்டை பற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வசனத்துக்குள்ளாக வரும். அப்போ இவர்கள் பாபிலோனிலே அடிமைகளாக இருந்தபோது 3 தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்துகிறார். யார்? எசேக்கியேல் தீர்க்கதரிசி, தானியேல், ஒபேதியா என்று சொல்லி 3 தீர்க்கதரிசிகள். அதுக்கு பின்பு அவர்கள் இப்போ எருசலேமுக்கு வந்த பின்பு 3 தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்துகிறார். யார்? ஆகாய், சகரியா, மல்கியா. இப்போ இதில் யாரும் விட்டுட்டோம்? எஸ்ரா, நெகேமியாவை விட்டுட்டோம் இல்லை? மறுபடியும் அதே தான் யோசிக்கிறீங்க. அவங்க 2 பேருமே யார் இல்லை? ப்ராஃபெட் கிடையாது. எஸ்ரா யார்? ப்ரீஸ்ட். அவர். நெகேமியா யார்? கவர்னர். ஸோ அவர்கள் தீர்க்கதரிசிகள் அல்ல. ஆகையினால நம்ம என்ன செய்கிறோன்னா, அந்த 2 பேர் என்ன செய்கிறோம், அவங்கள தீர்க்கதரிசிகள் என்று ஏற்றுக்கொள்வதில்லை. இப்போ வேதாகமம் 3 காரியங்களாக இருக்கிறது. ஒன்று தோரா. தோரா என்று சொன்னால் என்னென்ன இருக்குது? அதில் 5 ஆகமங்கள் இருக்குது. ரெண்டாவது என்னது? நவீம். நவீம் என்கிறது என்னது? தீர்க்க தரிசன புஸ்தகங்கள். அது இல்லாமல் அடுத்து என்ன இருக்குது? கெவ்தீம் என்று இருக்கிறது. அதில் தான் சாம் இருக்குது, சாங் ஆஃப் சாலமோன் இருக்குது. அந்த புஸ்தகத்தோடு கூட இந்த எஸ்ராவையும் நெகேமியாவும் இணைத்துக் கொள்கிறார்கள். இதெல்லாம் பைபிள் சைடில் பார்த்தோம். எல்லாருமே புதுசாக பார்க்குற மாதிரியே கேட்குறீங்க. சரி, இப்போ இந்த ஏசாயா தீர்க்கதரிசி 57ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை மீண்டும் ஒரு வரிசை கூட வாசிப்போம். கரெக்ட். எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி பல ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்து சொல்லியிருக்கிறார். முதல் தீர்க்கதரிசி. கடைசி சதன் கிங்டமுடைய தீர்க்கதரிசி யாரு? மல்கியா. இப்போ மல்கியாவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து சொல்லியிருக்கிறார். வாசிப்போம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், அதை கர்த்தர் கவனமாய் கேட்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் 1 அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள். சம்பத்தை கர்த்தர் சொல்றார், என்னுடைய சம்பத்தை என்னோடு கூட சேர்த்து கொள்ளும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். மல்கியா தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் என் சம்பத்தை நான் என்னோடு கூட சேர்த்து கொள்ளும் நாள் வரும் என்று சொல்லி. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த திருச்சபையை தன்னோடு கூட எடுத்துக்கொள்ளும் அந்த நிகழ்வை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்த அதிகாரத்தை நம்ம தியானிப்போம். அதுக்கு முன்னதாக ஒரு காரியத்தை பார்ப்போம். ஹெவன்லி புக்ஸ். வேதாகமத்திலே 3 விதமான ஹெவன்லி புக்ஸ், பரலோகத்தில் இருக்கக்கூடிய புஸ்தகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது தான் இந்த மல்கியா சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஞாபக புஸ்தகம், புக் ஆஃப் ரெமம்பரன்ஸ் என்று சொல்லி. அடுத்து ஒரு புஸ்தகம் இருக்குது. அது என்னது? புக் ஆஃப் லைஃப், ஜீவ புஸ்தகம் என்று சொல்லி. இன்னொரு புஸ்தகமும் வெளிப்படுத்துதலில் சொல்லப்பட்டிருக்கிறது, லேம்ஸ் புக் ஆஃப் லைஃப், ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம் என்று சொல்லி 3 புஸ்தகங்கள் ஹெவன்லி புக்ஸாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்களை குறித்து சற்று தியானிப்போம். அதற்கு முன்னதாக இந்த மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்கிறார். அப்போ இந்த கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள், அல்லது கர்த்தருக்கு பயப்படாதவர்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்று சொல்லி முந்தைய வசனத்தில் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம்.
நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயப்படாதவர்கள் பேசுகிற பேச்சு இது சொல்லும். தொடர்ந்து வாசிப்போம். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? கர்த்தரை நான் சேவிப்பதினாலே, கர்த்தரை நான் இரட்சகராக எடுத்துக்கொண்டதினாலே இந்த உலகத்தில் எனக்கு என்ன நன்மை கிடைக்கிறது என்று சொல்லி கர்த்தருக்கு பயப்படாதவர்கள் சொல்வார்கள். தொடர்ந்து வாசிப்போம். இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள். போதும். இப்போ என்ன சொல்கிறாங்க? துன்மார்க்கர்கள் செழிப்பா வாழ்கிறாங்க இந்த உலகத்தில் என்று சொல்லி இவர்கள் அங்கலாய்ப்பார்களாம். கர்த்தருக்கு பயப்படாதவர்கள், கர்த்தருக்கு பயப்படாதவர்கள் என்ன சொல்லுவாங்க? துன்மார்க்கர்கள், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் செழுமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட எங்களுக்கு இவ்வளவு பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள் வருகிறது. கர்த்தர் எங்கே? கர்த்தரை நாங்கள் பின்பற்றுவதனாலே எங்களுக்கு என்ன லாபம் என்று சொல்லி கர்த்தருக்கு பயப்படாதவர்கள் சொல்வார்கள். ஆனால் கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தர் நீதிமான், கர்த்தர் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி. அப்போ தான் கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்ன சொல்கிறாங்க? ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். அதை கர்த்தர் கவனமாய் கேட்கின்றார். கர்த்தருக்கு பயந்தவர்களும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களும் உடைய நாமங்கள் எதில் எழுதப்பட்டிருக்கோம்? ஞாபக புஸ்தகத்தில் யார் யாருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கோம்? கர்த்தருக்கு பயந்தவர்களும் தியானிக்கிறவர்களுக்கும். 18வது வசனத்தில் வாசிப்போம். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். அப்ப என்னென்ன சொல்றாங்க? கர்த்தருக்கு பயந்தவர்கள், அவர்களுடைய நாமம் இந்த ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுடைய நாமங்கள் இந்த இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கோம். நீதிமான்களுடைய நாமங்களும், கர்த்தருக்கு தேவனுக்காக ஊழியம் அட்டுலையும் செய்கிறவங்களுக்கு இல்லை, யாருக்கு? ஊழியம் செய்கிறவர்களுக்கு. பரிசுத்த பவுலே ஊழியம் செஞ்சார். எப்படி செஞ்சார்? ஆரம்பத்தில் திருச்சபையை துன்பப்படுத்துவது அவர் என்ன நினச்சிட்டாரு? கர்த்தருக்கு ஊழியம் செய்வது என்று சொல்லி. அப்படி அல்ல, கர்த்தருக்கு ஊழியம் செய்பவர்கள் நாமங்களை தேவன் என்ன செய்கிறார்னா இந்த ஞாபக புஸ்தகத்திலே எழுதி வைக்கின்றார். கர்த்தருக்கு முன்பாக நாம் பேசுகிற எல்லா காரியங்களும் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயந்தவர்கள் பேசுகிற காரியங்களே தேவன் மிகவும் கூர்மையாய் கவனித்து கொண்டிருக்கிறார். அதை தான் எபிரேயருக்கு எழுதிய ஆக்கியோன் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. வாசிப்போம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கர்த்தருக்கு நாம் பேசுகிற எல்லா காரியங்களிலும் கர்த்தருக்கு நீங்களும் நானும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்தவர்கள். கர்த்தருக்கு பயந்தவர்கள் பேசுகிற பேச்சை கர்த்தர் கவனமாய் கேட்கின்றார். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயந்தவர்களையும், அது மாத்திரமல்ல, யாரு? நீதிமான்களையும், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களையும், அவருடைய நாமத்தை தியானிக்கிறவருடைய பெயர்கள் எங்கே எழுதப்பட்டிருக்கோம்? ஞாபக புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கும். யாருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கும்னா இந்த 5 நபர்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கும். ஏன் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அவங்க செஞ்ச பாவங்கள், குற்றங்களை கணக்கு செய்வதற்காக இல்லை, அவங்க செஞ்ச குட் டீட்ஸ், அவர்கள் செய்த நல்ல காரியங்களை தேவன் ஞாபக புஸ்தகத்திலே எழுதி வைக்கின்றார். ஒருவேளை நீங்களும் நானும் செய்த அநேக நற்கிரியைகள் மனிதர்களாலே மறக்கப்படலாம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஞாபக புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கின்றார். எப்போ காரியம் வருமோ அந்த நேரத்தில் தேவன் அந்த காரியங்களை நினைவு கூறுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 70 சீஷர்களை பட்டணங்களுக்குள்ளாக அனுப்பி சுவிசேஷத்தை அறிவிக்க அனுப்புகிறார். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். அப்போ இவர்கள் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். என்ன நடந்தது என்று சொன்னால், அநேக பிசாசுகள்
கீழே விழுகிறதை அவர்கள் காண்கிறார்கள். அவர்கள் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல சொல்றாங்க. சாத்தான் வாசிப்போம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசுகளும் கீழ்ப்படுகிறது. அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலைப் போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவானுடைய சகல கிரியைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொல்லி, அப்படிப்பட்ட அதிகாரம் பெற்ற அந்த சீஷர்களை பார்த்து மீண்டுமாக கர்த்தர் சொல்ற 20வது வசனம் வாசிப்போம். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். அவர்கள் செய்கிற ஊழியங்களை பரலோகத்தில் இருக்கக்கூடிய புஸ்தகங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த புஸ்தகம் என்னது? ஞாபக புஸ்தகத்திலே கர்த்தருக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்களும் நானும் ஊழியம் செய்தால் நம்முடைய நாமங்கள் எங்கே எழுதப்பட்டிருக்கும்? ஞாபக புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கும் என்று சொல்லி, இப்போ ஞாபக புஸ்தகத்தை குறித்து பார்த்துட்டோம். அடுத்து வந்து புக் ஆஃப் லைஃப் எங்கே இருக்குது என்று சொல்லி பார்ப்போம். வெளிப்படுத்துதல் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. என்னவா? புஸ்தகமா? புஸ்தகங்களா? புஸ்தகங்கள். ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம். வேறொரு புஸ்தகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற புஸ்தகங்களும் அங்கே இருக்கிறது. வாசிப்போம். திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்ப அங்க ஜீவ புஸ்தகம் இருக்கிறது. அதற்கு முன்னதாக என்ன இருக்கு? ஞாபக புஸ்தகங்களும் வேற புஸ்தகங்களும் இருக்கு. அப்போ மூன்றாவதாக பார்த்தோம் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம். அது எங்க இருக்குன்னா வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிப்போம். நான் கண்ட மிருகம் சிறுத்தை போல் இருந்தது. 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். 8ஆ? வணங்குவார்களா? அப்போ ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம் ஒன்று இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டா நம்முடைய நாமங்கள் எங்கே எழுதப்பட்டிருக்கோம்? ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கோம். அது மாத்திரமல்ல, அவருக்காக நீங்களும் நானும் ஊழியம் செய்தால் நம்முடைய நாமம் எங்கே எழுதப்பட்டிருக்கோம்? ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். காதில் அவன் கேட்க கடவன் என்று சொல்கின்றார். இந்த புஸ்தகம் ஜீவ புஸ்தகத்தில் உங்களுடைய என்னுடைய பெயர்கள் எழுதப்பட வேண்டும். ஒருவேளை நீங்களும் நானும் இந்த உலகத்தில் செய்த ஊழியத்தை யார் மறக்கலாம்? மனிதர்கள் மறக்கலாம், அல்லது சத்ருவானவன் மனிதர்களுடைய கண்களில் இருந்து மறக்கலாம், அல்லது சத்ருவானவன் தேவனுடைய பார்வையிலிருந்தே மறைப்பதை போல ஒரு தோற்றத்தை கொண்டு வரலாம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாரு? நீங்களும் நானும் செய்த குட் டீட்ஸை கர்த்தர் ஞாபக புஸ்தகத்திலே எழுதி வைக்கின்றார். கரெக்டான நேரத்திலே அந்த காரியங்கள் வெளிப்படும். கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்துவார். நீங்களும் நானும் தேவனுக்கு ஊழியம் செய்தால் நிச்சயமாய் கர்த்தர் அந்த காரியங்களை நினைவு கூர்ந்து நம்முடைய தீங்கு நாளிலே நம்முடைய நாமங்களை அவர் பெயர் சொல்லி அழைப்பார். உங்களையும் என்னையும் நம்முடைய நாமங்கள் ஞாபக புஸ்தகத்திலே எழுதுவதற்கு நீங்களும் நானும் முயற்சி செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா எந்த புஸ்தகத்தில் எழுதப்படும்? ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். அது மாத்திரமல்ல, தேவனுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்களும் நானும் ஊழியம் செய்தால் ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படும். கர்த்தர் உரித்த நேரத்தில் என்ன செய்வார்? நம்முடைய நாமங்களை நினைவு கூறுவார். வேதாகமத்தில் சில மனிதர்களுடைய நாமங்களை, சில மனிதர்களை தேவன் நினைவு கூர்ந்தார் என்று சொல்லி வேத புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவதாக நோவா. 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். போதும்.
நோவாவை நினைத்தருளினார். எப்பன்னா பிஃபோர் ஈவில் டைம், அழிவுக்கு முன்னதாக அவன் நோவாவினுடைய நாமத்தை தேவன் நினைத்தருளினார். அப்படியாக உங்களுடைய என்னுடைய நாமங்களை தேவன் நினைவு கூற வேண்டுமே, ஆனால் தேவனுக்காக நீங்களும் நானும் ஊழியம் செய்ய வேண்டும். அப்போ கர்த்தர் அந்த ட்ரிபுலேஷன் பீரியடுக்கு முன்னதாக உங்களுடைய என்னுடைய நாமங்களை அவர் சொல்லும்போது நீங்களும் நானும் ஒரு வேளை மறுத்திருந்தால் உயிரோடு கூட முதலாவது எழுந்திருப்போம். இல்லை மறிக்காமல் உயிரோடு கூட இருந்தால் நாம் என்ன செய்வோம்? மறுரூபமாக்கப்பட்டு தேவனோடு கூட சேர்ந்து கொள்வோம். இரண்டாவதாக வேதாகமத்திலே நினைவு கூர்ந்தார் என்று சொல்லி யாருடைய பெயர் என்று சொன்னால் ராகேல். கரெக்ட். ஆதியாகமம் 30:22 தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். நம்முடைய வேதனைகளின் மத்திகளிலே, கஷ்டங்களின் மத்திகளிலே, பிரச்சனைகளின் மத்திகளிலே தேவன் நம்முடைய நாமங்களை நினைவு கூர்ந்து அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்க வேண்டுமே, ஆனால் நீங்களும் நானும் உங்களுடைய என்னுடைய நாமம் எதில் எழுதப்பட்டிருக்க வேண்டும்? ஞாபக புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருந்தால் தேவன் உரிய நேரத்திலே நம்மை நினைவு கூறுவார். ராகேலுடைய கஷ்டத்தின் மத்தியிலே, அவளுடைய பெயின் மத்தியில் தேவன் நினைவு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். மூன்றாவதாக ஒரு நபரை குறித்து பார்ப்போம். இஸ்ரவேல் மக்களை குறித்து யாத்திரையாகவும் 2:24 வாசிப்போமே. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். உடன்படிக்கைகளை God remember his promise and covenant. கர்த்தர் நம்மோடும் நம்முடைய சந்ததியோடு கூட செய்த உடன்படிக்கையை, நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுகிறவராய் இருக்கிறார். எப்பன்னா உங்களுடைய என்னுடைய நாமங்கள் ஞாபக புஸ்தகத்திலே எழுதும்போது, இந்த இஸ்ரவேல் மக்கள் பெருமூச்சு விடும்போது அவர்களை தேவன் நினைவு கூர்ந்தார் என்று சொல்லி. மூன்றாவதாக அன்னாளுடைய காரியத்தை பார்ப்போம். 1 சாமுவேல் 1:19. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். ஏன் நினைத்தருளினார் என்று சொன்னால் 11 வாசிப்போம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அன்னாளின் பொருத்தனையை தேவன் நினைவு கூர்ந்து அன்னாளுடைய இக்கட்டுகளில் இருந்து அவளுக்கு ஒரு விடுதலை தந்தார். நம்முடைய பாடுகள் வேதனைகளில் இருந்தும் நம்மை விடுவிக்க வேண்டுமே, ஆனால் கர்த்தருக்கு நாம் ஒரு பொருத்தனை செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? இன்னைக்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்வேன், அப்போது என்னுடைய நாமம் எங்கே எழுதப்படும்? ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படும். என்னுடைய இக்கட்டான சூழ்நிலைகளிலே கர்த்தர் நிச்சயமாக எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி வேதாகமத்தில் இன்னொரு நபரை குறித்து கூட நம்ம பார்ப்போம். ஸ்லைடில் இல்லைன்னு நினைக்கிறேன். எசேக்கியா ராஜாவை குறித்து 2 ராஜாக்கள் 20 எசேக்கியா ராஜாவை ஏசாயா தீர்க்கதரிசி வந்து பார்க்குறாரு. சொல்லிட்டார், இனிமேல் என்ன செய்ய முடியாது, நீ பிழைக்க முடியாது, உன் வீட்டின் காரியங்களை சீர்படுத்து, நீ மரிக்கப் போகிறாய் என்று சொல்லி. அப்போ எசேக்கியா ராஜா என்ன செய்கிறாரு? 2வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 20. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணினார். நினைத்தருளும். அப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவனை நினைத்தருளி அவனுக்கு வாழ்க்கையில் எத்தனை நாட்களை எத்தனை வருடத்துக்கு கூட்டி கொடுத்தார்? 15 ஆண்டுகளை தேவன் கூட்டி கொடுத்தார். நீங்களும் நானும் தேவனுக்கு செய்கிற காரியங்களை தேவன் நினைவு கூறுவார். இந்த எசேக்கியா ராஜா எல்லாம் முடிந்து விட்டது, கர்த்தரே சொல்லிட்டார், என்ன செஞ்சிட்டாரு? நீ மரிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்கிறான், கர்த்தாவே, நான் செய்த காரியங்களை நினைத்தருளும் என்று சொன்னபோது கர்த்தர் என்ன சொல்கிறாரு? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டு எங்கே போகலையா? கேட்டுக்கிட்ட கூட போகல, முற்றத்துக்கு கூட போகல. மறுபடியும் அவருடைய
கர்த்தருடைய வார்த்தை ஏசாயாவுக்கு தோன்றி என்ன சொன்னார்? நீ போய் மீண்டுமாக தீர்க்க தரிசனம் சொல்லு. எத்தனை வருடத்தை கூட்டி கொடுத்துருக்கிறேன்? 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தேன் என்று சொல்லி. இப்படிப்பட்ட கர்த்தர் நம்முடைய இக்கட்டான சூழ்நிலைகளிலே எல்லாம் முடிந்தது என்று சொல்லும்போது நம்முடைய குட் டீட்ஸை தேவன் நினைத்தருள்கிறார். அநேக நேரங்களில் மனிதர்கள் மறந்து போகலாம். மனிதர்கள் நீங்கள் செய்த நற்காரியங்களை மறக்கலாம், அல்லது இந்த உலகம் மறக்கலாம். ஆனால் கர்த்தர் எப்பயும் மறக்காமல் ஞாபக புஸ்தகத்திலே உங்களுடைய என்னுடைய பெயர்களையும் நம்முடைய கிரியைகளையும் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். மற்றொரு நபரை குறித்து கூட பார்ப்போம். யோசேப்பை குறித்து நம்ம பார்ப்போம். ஸ்லைடில் இல்லை. யோசேப்பை குறித்து ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தில் அவர் ஜெயிலில் இருக்கிறார். பிரிசனில் இருக்கும்போது 2 நபர்களை பார்க்குறாரு. யார் யார்? பானை பாத்திரக்காரனையும் சுயம்பாகி பேக்கரையும் கப் பேரரையும் பார்க்குறாங்க. இவர் 2 பேரும் என்ன செஞ்சாங்க? அந்த அவங்க அரெஸ்ட் பண்ணி இந்த ஜெயிலில் இருக்காங்க. அவங்க 2 பேருமே சொப்பனத்தை காண்கிறார்கள். இந்த 2 பேருமே வந்து இந்த யோசேப்பின் இடத்துல சொல்லும்போது யோசேப் சொல்கிறார், கப் பேரரை பார்த்து என்ன சொல்கிறாரு? 3 நாளுக்குள்ளாக நீ விடுதலை ஆவாய். நீ 3 நாளுக்குள்ளாக நீ விடுதலை ஆவாய். 40ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீ வாழ்வடையும் போது, இந்த யோசேப்பு சொல்கிறாரு பானை பாத்திரக்காரனை பார்த்து, நீ வாழ்வடையும் போது, நீ விடுதலை ஆகி மீண்டுமாக உன்னுடைய ஸ்தானத்திற்கு வரும்போது நீ என்ன செய்யணும்? என்னை நினைத்து என் மீது தயவு வைத்து என்னுடைய காரியத்தை, என்னிடத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை நீ யாருக்கு? பார்வோனுக்கு நீ அறிவித்து விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொல்லி யோசேப்பு யார்கிட்ட கேட்குறாரு? பானை பாத்திரம். 3 நாள் கழித்து விடுதலை ஆவேன்னு சொன்னோடனே அவருக்கு ரொம்ப குஷி. நான் போனோன்னே உடனே என்ன செய்வேன்? உனக்கு தான். நான் போனோன்னா ராஜாவை பார்க்கும்போது நான் சொல்லுவேன், யோசேப்பை நான் பார்த்துருக்குறேன், நான் என்ன செய்ய போகிறேன்? அவன் உண்மையான நல்லவன், தெரியாமல் உள்ளவன், அவன் ஜெயிலில் போட்டாங்க, என்ன செய்யணும்? விடுதலை செய்வேன்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கிறாரு? அவன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. வெளியே வந்தோன்னா என்ன செஞ்சார்? மறந்து போயிட்டார். எத்தனை வருஷம் தெரியுமா? 2 வருடம். 2 வருடம் மறந்துட்டார். இந்த யோசேப்பை பற்றியும் மறந்துட்டார், இவர் ஜெயிலில் இருந்ததும் மறந்துட்டார். ஏன்னா பல நேரங்களில் நம்முடைய கஷ்டமான டைம் என்ன செய்வோம்? மறந்துடுவோம். அதை பற்றி நினைக்கவே கூடாது அப்படின்னு இவர் என்ன செஞ்சிட்டார்? மறந்துட்டார். மனிதர்கள் அநேக நேரங்களிலே நீங்கள் செய்த காரியங்களை மறக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த யோசேப்பினுடைய காரியங்களை அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். கரெக்டாக 2 வருஷம் கழித்து காரியங்களை நினைப்பூட்டுகிறார். ஒருவேளை நான் இப்படி நினைக்கிறேன், வந்து வெளியே வந்தோன்னே ராஜாட்ட போய் பார்வோன்ட்ட சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ரிலீஸ் பண்ணியிருந்தா வெளியில் வந்திருக்கணும். யார் வந்திருப்பா? யோசேப்பு வந்திருப்பார். மறுபடியும் கிளாஸ் டோரு எல்லா இடத்துலையும் ஜாப் அப்ளை பண்ணிகிட்டே உட்காந்துருக்கணும் இல்லை? ஆனால் டேரெக்டாக 2 வருஷம் டிலே ஆனோன்னு டேரெக்டாக எங்கே போயிட்டார்? பார்வோனுடைய அடுத்த நிலைமையில் போயிட்டார். ஸோ சம்டைம்ஸ் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய டிலே பார்த்து நாம் சோர்ந்து விடுகிறோம். கர்த்தர் என்ன செய்கிறார்? இன்னும் ரைட் டைம் வரல, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம் என்று சொல்கிறார். சரியான நேரம் வரும்போது கர்த்தர் என்ன செய்கிறாரு? இடைப்படுகிறார். மனிதர்கள் மறக்கலாம், ஆனால் கர்த்தர் சரியான நேரத்தில் அவர் நினைவு கூறுகிறார். அந்த 2 வருடம் கழிச்சு கரெக்டாக பார்வோனுக்கு என்ன வந்துருச்சு? சொப்பனம் வந்துருச்சு. சொப்பனம் வந்தோடனே எல்லாரையும் கூப்பிட்டு கேட்குறாரு, யாராலையும் சொல்ல முடியல. அப்போ தான் பானை பாத்திரக்காரருக்கு என்ன ஞாபகம் வருது? ஜெயிலில் இருந்த காரியம் வருது. அப்போ தான் போய் மெதுவாக சொல்கிறார், இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை கூப்பிட்டு கேட்டால் என்ன சொல்லுவார்? இதுக்கான அர்த்தத்தை சொல்லுவார் என்று சொல்லி கரெக்டாக சொன்னார். பார்வோனுக்கு அடுத்த நிலைமைக்கு வந்தார். வாழ்க்கையிலே நமக்கு வரக்கூடிய தாமதங்களை நீங்களும் நானும் பிளெஸ்ஸிங்காக மாற்றுவதற்கு தேவன் காத்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் பொறுமையோடு கூட காத்திருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய நாமங்களை ஞாபக புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடினாலே நிச்சயமாய் தகுந்த நேரத்திலே உங்களையும் என்னையும் தேவன் உயர்த்துவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். மற்றொரு மனுஷனை குறித்து கூட பார்ப்போம். எஸ்தர் புஸ்தகத்தில் ஒருத்தர் இருக்கிறார். அவர் பேர் என்ன? மொர்தெகாய். அவர் என்ன செய்கிறாரு? 2 பேர் ராஜாவினுடைய பேர்னா ஆகாஷ் பேரு. அவரை கொலை செய்வதற்காக பிளாட் பண்ணுறாங்க. இவர் என்ன செய்கிறாரு?
கேட் கீப்பராக இருக்கிறாரு, டைம் கீப்பர், கேட் கீப்பராக இருந்துட்டு அவர் என்ன செய்கிறார், இந்த செய்தியை யார்கிட்ட போய் சொல்கிறாரு, எஸ்தர்கிட்ட போய் சொல்கிறாரு. எஸ்தர் மூலமாக ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அந்த காரியம் தடை செய்யப்பட்டு ராஜாவின் உயிர் காக்கப்பட்டது. இந்த சம்பவங்கள் எல்லாம் ராயல் குரோனிக்கலில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் யாருமே என்ன செய்யலை, அதற்கான அவார்டை கொடுக்கவே இல்லை, ரிவார்டை கொடுக்கவே இல்லை. எத்தனை வருஷம்னா 5 வருடம், என்னுடைய கணக்கின்படி 5 வருடம். ஏன்னா 7 வருஷம் அரசாண்டாராம். இது ஆரம்பத்தில் நடந்தது, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வாழ்ந்தார். அப்போ 5 வருடம், அட்லீஸ்ட் 5 இயர்ஸ் யாருமே ரிவார்ட் பண்ணல, நினைக்க கூட இல்லை. யார் நினைக்கல, எஸ்தர் கூட நினைக்கல. எஸ்தராவது போய் ஆகாஷ்வர்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, அந்த மாதிரி ஒருத்தர் செஞ்சார், அவர் இன்னும் கேட் கீப்பராக தான் இருக்கிறார், கொஞ்சம் ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுப்போம், ப்ரொமோஷன் கொடுப்போம் அப்படின்னு கேட்டிருக்கலாம்ல. அந்த அம்மாவும் மறந்துருச்சு, ராஜா மறந்துட்டார், எல்லாருமே மறந்துட்டாங்க. ஆனால் கர்த்தர் சரியான நேரத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஆகானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். எதுக்காக? எப்படா போட்டு தரலான்னு, இவரை எப்படா தூக்கில் போடலான்னு சொல்லிட்டு வெளியே நின்றுட்டுருக்கார். அந்த நேரத்தில் கர்த்தர் என்ன செஞ்சார், ராஜாவினுடைய தூக்கத்தை தடை செய்து விட்டார். அவர் என்ன சொல்கிறார், இந்த புக்கெல்லாம் கொண்டு வா அப்படின்னு புக்கை வாசிக்கும் போது தான் இந்த காரியத்தை பார்த்தோன்னா அவர் கேட்குறாரு, இதற்கான ரிவார்ட் கொடுத்தோமா? எந்த வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். 3 வாசிங்க. அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர், அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். இப்போதான் கரெக்டான டைம். இப்போ என்ன டைமு? அவன் மறிக்க வேண்டிய டைம். இப்போ ஆகான் இவனை கொலை செய்வதற்கான உத்தரவு கேட்பதற்காக இருக்கிறான். அந்த டைமில் கர்த்தர் செயல்படுறாரு. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே தாமதம் வறுமையானால் கர்த்தர் என்ன செய்கிறாரு, ரைட் டைமுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். வாசிப்பான் 4வது வசனம். ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டுமென்று ராஜாவினிடத்தில் பேசும்படி ராஜ அரமனையில் வெளிமுற்றத்திலே வந்திருந்தான். அப்பொழுது ராஜா, முற்றத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டான். ராஜாவின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ ஆமான் முற்றத்திலே நிற்கிறான் என்றார்கள். ராஜா, அவன் உள்ளே வரட்டும் என்றான். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். ஆமான் என்ன நினைச்சிட்டாரு, யாரதான் கேட்கிறாரு, எனக்கு தான் என்னமோ செய்ய போறாரு, சொல்லு, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சொல்லுன்னு சொல்றாரு. தொடர்ந்து வாசிப்போம். ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்யப்பட வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்திக் கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவினுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவன் குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். போதும், இருக்கிறதுலே ஹையஸ்ட் என்ன செய்யணுமோ அதெல்லாத்தையும் சொல்லி தனக்கு தான் வரப்போகுதுன்னு ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்கிறாரு. ராஜா என்ன சொல்றாரு, இதை யாருக்கு செய்ய? மொர்தெகாய்க்கு செய்ய என்று சொல்லி. இவன் எதுக்காக போய் நின்றுருக்கான்? அவனை கொலை செய்வதற்காக நின்று கொண்டிருக்கிறான். அந்த இடத்துல கர்த்தர் கிரியை செய்கிறார். ஏனென்று சொன்னால் அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் இவனுடைய நாமம் எழுதப்பட்டிருந்தபடினாலே கரெக்டான டைமில் காரியங்களை நடத்துகிறார். என்ன நடந்துச்சுன்னா 13வது வசனம் 12வது வசனத்தை வாசிப்போம். பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரமனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமோனோவென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான். இப்போ எனிமி என்ன செய்கிறாரு, முக்காடு போட்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஏன்னா காரியங்களை தேவன் மாற்றி அமைக்கிறவராக இருக்கிறார். நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் நீங்களும் நானும் முழுமையாய் ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு பயந்து அவருக்கு ஊழியம் செய்யும்போது உங்களையும் என்னையும் நிச்சயமாய் தேவன் என்ன செய்வார், ஞாபக புஸ்தகத்திலே எழுதுவார். யாருடைய நாமங்களை எழுதுவார்? கர்த்தருக்கு பயந்தவர்களையும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களையும் நீதிமானையும் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களையும் கர்த்தர் என்ன செய்கிறார்னா ஞாபக புஸ்தகத்தில் எழுதுகிறார். நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்தவர்கள். நீங்களும் நானும் பேசுகிற பேச்சை கர்த்தர் என்ன செய்கிறார், உன்னிப்பாய் கேட்கிறார்.
இந்த காரியங்கள் குறித்து கர்த்தர் சொல்கிறாரு, என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே. 17வது வசனத்தை ஒரு விசை கூட வாசிப்போம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாயிருப்பார்கள் என்று. சம்பத்தை என்னிடத்திலே சேர்க்கும் அந்த இரகசிய வருகையின் நாட்களிலே அவர்கள் என்னுடையவர்களாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். இப்ப ரகசிய வருகையிலே உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நீங்கள் தொடர்ந்து வாசிச்சா அந்த கடைசி நாட்களை குறித்து சொல்லுகிறார். எல்லா வசனத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. 5வது வசனத்தை வாசிப்போம். மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன். பயங்கர நாள், இதுதான் ட்ரிபுலேஷன் பீரியட். பிஃபோர் ட்ரிபுலேஷன் யார் அனுப்புவாரா? எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன். தொடர்ந்து வாசிப்போம். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். எலியா தீர்க்கதரிசி வருவார். சென்ற வாரத்துக்கு முந்தின வாரம் யாரை குறித்து தியானித்தோம்? எலியாவை குறித்து தியானித்தோம். எலியா எப்படிப்பட்ட மனிதன்? நம்மை போல பாடுள்ள மனிதன். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் யூதர்கள் பஸ்கா பண்டிகையில் ஒரு கப்பு வச்சு யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க? எலியா வருவார் என்று சொல்லி. இங்கே எலியாவை குறித்து அல்ல, எலியாவின் ஆவியை உடைய மனிதர்களை நான் மீண்டும் உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் தொடர்ந்து வாசிப்போம். 14வது வசனத்தை வாசித்துருவோம். இவன்தான், நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு மனதாக இருந்தால் வருகிற எலியா இவன்தான். எலியாவின் ஆவி, எலியா இன்கார்னேஷன் பண்ணி வரப்போவர் அல்ல, எலியாவின் ஆவியை உடையவர். எலியாவை குறித்து நாம் தியானித்தோம். எலியா நம்மை போல பாடுள்ள மனிதனாக இருந்தும் அவன் மறிக்காமல் தேவனிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அப்படி உங்களையும் என்னையும் தேவன் எடுத்துக்கொள்ள வாஞ்சை உள்ளவராயிருக்கிறார். எலியாவின் ஆவி கடைசி நாட்களிலே மாமிசமான யாவர் மீதும் ஊற்றுவேன் என்று சொன்ன பின்மாரியை தேவன் அவருடைய வருகைக்கு முன்னதாக திருச்சபையிலே ஊற்ற தேவன் வாஞ்சை உள்ளவராயிருக்கிறார். எலியாவின் ஆவியை பெற்றவர்களாய் எலியாவை போல நீங்களும் நானும் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். எலியாவின் ஆவியை யார்கிட்ட வச்சாரு? எலிசாவின் மீது வைத்தார். எப்படி வச்சாரு? ரெண்டத்தனையாக வைத்தார். அப்படிப்பட்ட ஆவியின் பலனை திருச்சபைக்கு வைக்க தேவன் விரும்புகிறார். நீங்களும் நானும் தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டும். நம்முடைய நாமங்கள் எங்கே எழுதப்பட வேண்டும்? ஞாபக புஸ்தகத்திலே எழுதப்பட வேண்டும். ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்திலே நீங்களும் நானும் இடம்பெற்று விட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு விட்டால் நம்முடைய நாமங்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டு விட்டது. இப்போது நீங்களும் நானும் அந்த எலியாவின் ஆவியை பெற்றவர்களாய் தேவனுக்காக ஊழியம் செய்யும்போது நம்முடைய நாமங்கள் ஞாபக புஸ்தகத்திலே எழுதப்படும். அப்போது நம்முடைய இடுக்கணான நிலைகளிலே, கடினமான சூழ்நிலைகளிலே, பிரச்சனையான சூழ்நிலைகளிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஏற்ற வேளையிலே தேவன் உங்களையும் என்னையும் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம்.